வாகனங்களை சொந்தமாக வைத்திருப்பவர்களை பொறுத்தவரை இந்தியாவில் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான இடைவெளியில் உள்ள இடைவெளி குறுகி வருகிறது என்ற தரவுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் இருசக்கர வாகனங்களும் கார்களும் வைத்திருப்பவர்களை பொறுத்தவரை ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில் உள்ள இடைவெளி குறுகி வருகிறது என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. கிராமப்புறங்களில் 2011-2012 ஆண்டில் மேல்தட்டில் உள்ள 20 விழுக்காட்டினரில் 38.2 விழுக்காட்டினர் மோட்டார் வாகனங்களை வைத்திருந்தனர். இதுவே 2023-2024 ஆண்டில் 69.7 விழுக்காடாக அதிகரித்தது. கிராமப்புறங்களில் கீழ்த்தட்டில் உள்ள 40 விழுக்காட்டினரில் 2011-2012 ஆண்டில் மோட்டார் வாகனங்கள் வைத்திருந்தவர்களின் எண்ணிக்கை 6.2 விழுக்காடாகும். இதுவே 2023-2024 ஆண்டில் பல மடங்கு அதிகரித்து 47.1 ஆனது. நகர்ப்பகுதிகளில் 2011-2012 ஆண்டில் மேல்தட்டில் உள்ள 20 விழுக்காட்டினரில் 59.9 விழுக்காட்டினர் மோட்டார் வாகனங்கள் வைத்திருந்தனர். இதுவே 2023-2024 ஆண்டில் 70.4 அதிகரித்தது. நகர்ப்புறங்களில் கீழ்த்தட்டில் உள்ள 40 விழுக்காட்டினரில் 19.7 விழுக்காட்டினர் 2011-2012 ஆண்டில் மோட்டார் வாகனங்களை வைத்திருந்தனர். இதுவே 2023-2024 ஆண்டில் பல மடங்கு அதிகரித்து 60.4 ஆனது. கிராமப்புறங்களில் கீழ்த்தட்டில் உள்ள 40 விழுக்காட்டினர் அதிகமாக மோட்டார் வாகனங்கள் வைத்திருக்கும் பட்டியலில் 76.6 விழுக்காட்டுடன் பஞ்சாப் முதல் இடத்தில் இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் 69.1 விழுக்காட்டுடன் கர்நாடகா இருக்கிறது. தெலங்கானா 67.1 விழுக்காட்டுடன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. நகர்ப்பகுதிகளில் கீழ்த்தட்டில் உள்ள 40 விழுக்காட்டை பொறுத்தவரை மத்திய பிரதேசத்தில் 71.2 விழுக்காட்டினர் மோட்டார் வாகனங்கள் வைத்திருக்கின்றனர். 2ஆம் இடத்தில் உத்தரப்பிரதேசம் 65.4 விழுக்காட்டை கொண்டிருக்கிறது. 64.7 விழுக்காட்டுடன் சத்தீஸ்கர் 3ஆம் இடத்தில் இருக்கிறது.